அதற்கு சரியான வழிகாட்டுதல் உங்களிடத்திலிருந்து பகிரங்கமாக குற்றம் சுமத்தும், பகிரங்கமாக குற்றம் சுமத்துறோம். நீங்கள் உங்களுடைய வாய் உண்டில உண்மையாளராக இருந்தா, தத்தமது பகுதி என்ற விஷயத்தை நீங்கள் உண்மையாளராக இருந்தா, அட குறைஞ்சபட்ச தமிழ்நாட்டில் ஒரு இடத்துலயாவது நீங்க மறுநாள் கொண்டாடிக்கணுமா இல்லையா? நியாயமான கேள்வியா இல்லையாங்க? தமிழகத்தில் நிறைய தெரிஞ்சுங்க, பல்வேறு இடங்களை வச்சுக்கிறீங்க. உங்க அளவுகள் அடிப்படையில் பல்வேறு இடங்களில் பிறை தெரிந்தது என்று வைத்துக் கொண்டாலும், திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் 7-8 நாளா மழை பெய்யுத, அங்க ஒரு இடத்துல கூட பிறை தெரியாத பகுதியே உங்களுக்கு இல்லையா? ஒரு இடத்துல நீங்கள் மறுநாள் வச்சீங்களா? அப்படி வச்சிருந்தால் நீங்க உண்மையாளர்கள். ஒரு இடத்துல தமிழகத்தில் மறுநாள் வச்சிருந்தா நீங்க உண்மையாளர்கள். இதுல வாய்ச்சவடால் வேற என்னது? நாங்கள் தலைமையகத்தில் எந்த ஆர்டரையும் போட மாட்டோம். தலைமையகத்தில் இருந்து என்னது? எந்த ஆர்டரையும் எங்களுடைய தொண்டர்களுக்கு நாங்கள் போட மாட்டோம். தலைமையகத்திலிருந்து எந்த ஆர்டரும் போடாம எப்படி எப்பா திருநெல்வேலியில் கொண்டாடினீங்க? எப்படி தூத்துக்குள்ள கொண்டாடினீங்க? பிறை தெரியாத பகுதியில் எந்த அளவு ஆர்டர் இருந்துச்சு உங்களுக்கு? அப்ப அன்பிற்குரிய சகோதரர்களை என்ன செய்யறாங்க? மனோ இச்சையை பின்பற்றி பொய்களை சொல்லக்கூடியவர்களாகத்தான் என்ன செய்யறாங்க இவ இருக்கிறாங்க. இதுதான் யூதனுடைய பண்பு. இந்த மார்க்க விஷயங்களிலே தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றி பொய் சொல்றது இருக்குதே, இதுதான் யூதனுடைய பண்பு. நம்மை பார்த்து சொல்றாங்க, யூதனை பின்பற்றாங்க. யூத கலாச்சாரம் 2வது அத்தியாயத்தினுடைய 87வது வசனம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருமையா சொல்றான் யூதனை பத்தி. அவர்கள் எல்லாம் தங்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த நபிமான் செஞ்சாங்க, அவர்கள் வரும் பொழுதெல்லாம் கர்வம் கொண்டு அவர்கள் பொய் உரைத்தார்கள். மார்க்க விஷயங்கள் வரும் பொழுது அகந்த பெருமை, தன்னை விட்ட யார் இருக்கிறா, தான் சொன்னா கூட்டம் இருக்குது என்ற அந்த அகந்தையின் வெளிப்பாடாக அவர்கள் அந்த என்ன செஞ்சாங்க? அந்த தூதர்களை அவர்கள் பொய்ப்பித்தார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2வது அத்தியாயத்தினுடைய 87வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். இந்த இடத்துல ஒரு சில விஷயங்களை உடைச்சு சொல்ல வேண்டியிருக்கு. இதுவரையில அந்த வேலையை நம்ம செய்யல, ஆனாலும் செய்யணும். அதற்கான காலம் ஏன்? நம்மளை பார்த்து யூதன்னு சொல்றதை விட ஒரு கடந்து போன குற்றச்சாட்டு இல்லை. இந்த நேரத்திலையும் வாய் மூடி மௌனமாக இருந்தால் அதற்கு நாமே சாட்சியாளர் ஆயிரும். இவர்கள் பொய் வைக்கிறது சொல்றது இன்றைக்கு உள்ளது அல்ல. என்றைக்கு இந்த ஜம்மியத்து அஹ்லில் குர்ஆன் ஹதீஸ் இந்த ஜமாத்தை உடைத்துக் கொண்டு வெளியேறினார்களோ அன்றைக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பொய் உரைக்கிற காரியத்தை இன்னைக்கு ஆரம்பிச்சதல்ல, அன்றைக்கு ஆரம்பித்தவர்கள். அவதூறுகளையும் தவறான செய்திகளையும் சீடிக்கள் வழியாகவும் கேசட்டுகளாகவும் பொய் உரைத்தவர்கள் தான் இவர்கள். அது மட்டுமல்ல, இன்னும் ஏராளமான ஆதாரங்களை சொல்றேன். நான் வெறுமனே வரட்டுவாதமாகவோ மௌட்டியமா சொல்லல, சில விஷயங்களுக்கு ஆதாரத்தோடு சொல்றேன். எந்த அளவுக்கு இவர்கள் பொய்யுரைக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை மறந்து செயல்படக்கூடிய என்பதற்கு ஒரு சில ஆதாரங்களை சமர்ப்பிக்கிறேன். அது மரியாதைக்குரிய சகோதரர் பி ஜெயினுல் ஆப்தீன் என்ன செய்றாங்க? ஸ்ரீலங்காவுக்கு போறாங்க. ஸ்ரீலங்காவுக்கு போய் அங்க நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளும் பொழுது என்ன செய்யப்படுது? அங்க ஒரு கேள்வி கேட்கப்படுதுங்க. என்ன கேள்வி? வெளிநாட்டு நிறுவனங்களில் இருந்து பணத்தை பெற்று அதை தாவா பணிகளுக்கு செலவு செய்யலாமா? வெளிநாட்டு நிறுவனங்களில் இருந்து பணத்தை பெற்று என்ன செய்யலாம்? தாவாக்களுக்கு செலவு செய்யலாமா என்ற ஒரு கேள்வி அவரிடத்தில் கேட்கப்படுது. இதற்கு நீண்ட பதில் சொல்றாரு. அதோட சுருக்கத்தை மட்டும் சொல்றேன். இந்த பதில் சொல்ற வரிசையில் அவர் சொல்கிறார், அந்த பொருளாதாரம் என்பது எப்படியெல்லாம் மனிதனை மாற்றும் என்று சொன்னால் அதற்கு நிறைய உதாரணங்களை சொல்லலாம். என்ன உதாரணம்? நம்ம ஊரில் நமக்கு அருகிலே இருக்க என்னது? கேரள நதுவத்துல் முஜாஹித் என்கிற நம்முடைய சகோதர ஜமாத். இந்த ஜமாத்தை பற்றி அவர் பேசுறாங்க. எப்படி ஆரம்பத்தில் கேரளாவில் அதிகப்படியான தாவாக்களை செய்ததெல்லாம் இந்த நதுவத்துல் முஜாஹிதினுடைய ஜமாத்து தான். அதற்காக வேண்டி உயிர்களை எல்லாம் இழந்திருக்கிறாங்க, மிகப்பெரிய சோதனைகளை சந்திச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு அந்த ஜமாத் என்ன செஞ்சது? வழிகட்டு போய்விட்டது. இன்றைக்கு அந்த ஜமாத் எப்படி இருக்குது? அதாவது பொருளாதாரம் வராத வரைக்கும் அவங்க தாவா பணிகளை சிறப்பாக செயல்பட்டாங்க. பொருளாதாரம் கிடைச்ச உடனே என்ன செஞ்சிட்டாங்க? தாவாக்களை மறந்து விட்டார்கள். இன்றைக்கு ஜும்ஆவை தவிர அந்த கேரளாவில் எந்த நிகழ்ச்சியும் இல்லை என்ற ஒரு செய்தியையும் அவர் வெளியிடுகிறார். தேவைப்பட்டால் நம்மள்கிட்ட வீடியோ சிடி இருக்கு. அன்பிற்குரிய சகோதரர்களே, சென்னையில் வசிக்கிற மக்களுக்கு வேண்டுமானால் அது தெரியாமல் இருக்கலாம். கோவையிலே வாழ்ந்து நமக்கு தெரியாதா? நமக்கு அருகிலே இருக்கிற அந்த கேரளாவில் அந்த கேரள நதுவத்துல் முஜாஹிதீன் ஜமாத் எவ்வளவு பெரிய அழைப்பு பணி செய்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய அழைப்பு பணிகள். இன்றைக்கு அதனுடைய தாய்கள் ஒவ்வொரு மூளை முடுக்குகளையும் இன்றைக்கு பிரச்சாரம் செய்கிறாங்க.
மாதத்தில் ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் இருக்கிறது. இன்னும் சொல்வதானால் அடிக்கடி சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் ஏகத்துவாதிகளுக்கும் அடிக்கடி விவாதம் நடக்கிற ஒரு ஊர் உண்டுமையானால் அது கேரளா. எத்தனை கேசட் வேணும், எத்தனை அதனுடைய பிரச்சார வீடியோக்கள் வேணும். இன்றைய தேதி வரையில் அதிகப்படியான பிரச்சாரம் நடக்கிற அந்த கேரளா என்ன சொல்றாரு, அங்க ஜும்மாவை தவிர வேற ஒன்றும் நடக்கிறது இல்ல. இது எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு, எவ்வளவு பெரிய பொய் இது. ஒரு மார்க்க அறிஞன் இப்படி பகிரங்கமாக மக்கள் மத்தியில ஒரு பொய் உரைப்பானையானால் அவரை பத்தி நீங்க என்ன நினைப்பீங்க? அல்லாஹ்வை மறந்து ஒரு அப்பட்டமான பொய்யை பொதுமக்கள், ஏன் ஸ்ரீலங்கால யாருக்கும் தெரியாது. ஏன் சொல்றாரு அவரு, ஸ்ரீலங்கா மக்கள் இங்க வந்து கேட்க போறாங்க, அல்ல உங்களுக்கு தெரியவா போகுது என்ற ஒரு தைரியம். அது மட்டுமல்ல, அடுத்து என்ன சொல்றாரு, இந்த அஹ்லே ஹதீஸ் பள்ளிவாசல் 5 முக்கில் இருக்கிற இந்த அஹ்லே ஹதீஸ் பள்ளிவாசல், இந்த அஹ்லே ஹதீஸ் பள்ளிவாசல் சொல்றாரு, அங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஹதீஸை சொல்றோம், அஹ்லே ஹதீஸ் குர்ஆனும் ஹதீஸும் என்று உருவாக்கப்பட்ட அந்த ஜமாத்தில் இன்றைக்கு தராவீஹ் இரவு தொழுகையில 20 ரக்காத் தொழுது கொண்டிருக்கிறாங்க. அந்த கேசட்ல இருக்குது 20 ரக்காத் அங்கே தொழுது கொண்டிருக்கிறாங்க. தொப்பி அணியாமல் தொழக்கூடாது என்று போர்டு மாட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. இதையும் அவர் சொல்றார். இந்த அஹ்லே ஹதீஸ் பள்ளிவாசல்ல கூட்டுதுவா என்ற ஒரு பிதாத் இருந்தது உண்மை, இன்றைக்கு அதுவும் இல்லை. என்றைக்காவது அவர்கள் 20 ரக்காத் இரவு தொழுகை தொழுதார்களா? இங்கே வாழ்ற மக்கள் சாட்சி உண்டுமா? தொப்பி இல்லாமல் தொழக்கூடாது என்ற போர்டு எங்கேயாவது மாட்டப்பட்டிருந்ததா? நாம அறிஞ்சவர் அங்க இல்ல. அப்ப அங்கிருந்து சொல்றார் வடிகட்டின பொய். அது மட்டுமல்ல, அடுத்து சொல்றார், நாங்கள்லாம் சேர்ந்து உருவாக்கிய அந்த ஜேக்கு ஜமாத் அதுவும் இன்றைக்கு வழிகேட்டில் போயிருச்சு. எப்படி ஒவ்வொரு ஊர்களையும் பள்ளியை கட்டுறாங்க, அந்த பள்ளிகள் எல்லாம் மாற்றார் கையில போயிடுச்சு என்று சொல்லிட்டு 2 பள்ளியை சொல்றார். என்ன பள்ளி? இவர்கள் பாமணி என்று சொல்லக்கூடிய அந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற அந்த பாமணியில ஒரு பள்ளி வாசலை கட்டினாங்க, அது இன்றைக்கு சுன்னத்துல் ஜமாத் கையில போயிருச்சு என்று அங்க வாய்களையே பேசியாச்சு. இங்க வந்து இறங்கின உடனே அனுப்பினாங்க நோட்டீஸ், வக்கீல் நோட்டீஸ். ஏன்? அந்த பாமணி ஜமாத் இன்றைய தேதி வரையில நம்முடைய ஜமாத்தா இருக்குது, ஏகத்துவ பிரச்சாரம் தான் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஜமாத்தை சேர்ந்த சகோதரர்கள் அனுப்பினாங்க வக்கீல் நோட்டீஸ. தைரியம் இருந்தா வாங்கியிருக்கணுமா இல்லையா? நீங்கள் சொன்னதை உண்மையாளராக இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? வக்கீல் நோட்டீஸ் வாங்கி சந்திச்சிருக்கணும் கோர்ட்ல. இன்றைய தேதி வரல வாங்கல வக்கீல் நோட்டீஸ. அது மட்டுமல்ல, அடுத்து என்ன சொன்னாரு, திருவிதாங்கோட்ல கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவிதாங்கோட்டில் ஒரு பள்ளிவாசலை ஜெயக்குச்சி கட்டிச்சு, அங்க இன்றைக்கு குத்துபியத்து நடந்து கொண்டிருக்கிறது. திருவிதாங்கோட்டில் ஜெயக்குச்சை விட்டுருங்க, தௌஹீதுக்கு அந்த ஊர்ல பள்ளி இல்லைங்க, தௌஹீது பள்ளியே கிடையாது. கிட்டத்தட்ட 40-50 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு சுன்னத்துல் ஜமாத் பள்ளி தான் அங்க இருக்கு திருவிதாங்கோட்ல. அங்கதான் குத்துபியத்து நடக்குது. அதை பத்தி சொல்லும் பொழுது அது ஜெயக்குச்சி கட்ட பள்ளி. அப்படியானா இவர் எந்த அளவுக்கு உண்மையாளர்கள்? பப்ளிக்ல மக்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது அந்த விஷயத்தை போட்டு உடைச்சு வடிகட்டின பொய்ய சொல்லக்கூடிய இவர்கள் எதை வேண்டுமானாலும் சொல்லுவாங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய மார்க்க விஷயத்தில் தனக்கு ஒருத்தர் ஆகல் என்பதற்காக வேண்டி, தன்னை விட யாரும் மிகைத்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டி இவ்வளவு அபாண்டமான பொய்களை சொல்லக்கூடியவர்கள். இதெல்லாம் எம்மாத்திரங்க. மெட்ராஸ் தெரிஞ்சது, கோயம்புத்தூர் தெரிஞ்சது, மற்ற தமிழகத்து அனைத்து பகுதிகளையும் தெரிந்தது என்று இவர்கள் சொல்வதெல்லாம் இதெல்லாம் ஒண்ணுமே, அந்த விஷயத்துக்கு முன்னாடி இதுவெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்படியானால் சகோதரர்களே, பொய் உரைக்கிறது யாருடைய குணம்? அதான் யூதனுடைய குணம். அதாவது மார்க்கத்தின் பெயரால மனோ இச்சை கட்டுப்பட்டு பிறரை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக வேண்டி பொய் உரைக்கிறது. இதுதான் யூதனுடைய வேலை. இது முஸ்லீம்களுடைய பண்பு அல்ல. அடுத்தவர்களை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக வேண்டி பொய் உரைக்கிற காரியம் இருக்குது, அது நிச்சயமாக முஸ்லீம்களுடைய பண்பு அல்ல. அடுத்து என்ன? இவர்கள் மார்க்க விஷயத்தில் என்னவெல்லாம் கை வைத்திருக்கிறார்கள் என்பதற்கும் சில சான்றுகளை சொல்றேன். இதுவரையில இது போன்ற சான்றுகளை நாம் சமர்ப்பிக்கல, ஆனால் இனியும் அது கூடாது. நிச்சயமாக இவர்களுடைய மார்க்க விஷயங்கள் எங்கெல்லாம் கை வச்சிருக்கிறாங்க என்பதை போட்டு உடைக்க வேண்டிய நேரம் இது. அந்த அடிப்படையில் ஒரு சில செய்திகளை நிச்சயமாக சொல்லணும். சமீபத்தில்ங்க சஹாபாக்களுடைய விஷயத்தில் எப்படி யூதர் விஷயத்தில் நம்முடைய விஷயத்தில் வரம்பு கடந்து வார்த்தைகளை பயன்படுத்தினார்களோ, அதே போல சமீப காலமாக சஹாபாக்களை குறித்த அந்த நிலைப்பாட்டிலையும் சஹாபாக்களை கொடுத்து பயன்படுத்துகிற வார்த்தைகளையும் கொஞ்சம் அதிகப்படியாகவே வரம்பு மீறி போறாங்க. சஹாபாக்களுடைய விஷயத்தில் அதிகப்படியாக செய்றாங்க, வரம்பு கடந்து போறாங்க. எப்படி வரம்பு கடந்து? அவர்கள் எழுதிய ஏகத்துவ பத்திரிகை 2005 செப்டம்பர் மாதம்
ஜக்காத்து சிறப்பிதழ் போட்டாங்களா இல்லையா? அந்த ஜக்காத்து சிறப்பிதழ்ல அதுல ஒரு விஷயத்தை போடுறாங்க. என்ன விஷயம்? ஜக்காத்துக்கு சில ஆதாரங்களை சமர்ப்பிச்சாங்க. அவங்க ஆதாரம் என்ற பெயரில் ஒரு சில விஷயங்களை சொன்னாங்க. அதற்கு ஒரு சாரார் மறுப்பு சொன்னாங்க. எப்படி? நீங்க என்ன சொல்றீங்க? ஜக்காத்துடைய விஷயத்தில் ஜக்காத்து கொடுங்கள் என்று ரசூலா சொன்னாங்க. அதற்கு ஆதாரமா உங்க வாத அடிப்படையில், அவர்கள் வாத அடிப்படையில் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை கொடுக்கவா, அல்லது டெய்லி கொடுக்கவா, அல்லது வினாடி கொடுக்கவா, அல்லது மணி நேரத்துக்கு கொடுக்கவா என்ற அளவுகோல் இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ ஜக்காத் என்று ஒரு முறை என்று சொன்னதில் இருந்தே அது என்னதுதான், ஒரு பொருளுக்கு ஒரு முறை கொடுத்தால் போதுமானது என்று சொன்னாங்க. அந்த மசாயிலுக்குள்ள நான் போக வரல, அது நீண்ட விவாதம். சொன்னாங்க இந்த கருத்தை. இதற்கு மறுப்பு சொல்லக்கூடிய சொல்ல சொன்னாங்க, நீங்க சொல்ற மாதிரி ஜக்காத்து கொடுங்கள் என்று இருக்கிறது, அதற்கு ஆதாரமா சில வார்த்தை சமர்ப்பிச்சாங்க, அது ஏத்திருப்புள்ளவர்கள். அதெல்லாம் விட்டுட்டு கடைசி என்ன சொன்னாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடைமுறைப்படுத்தினார்கள் என்று சில செய்திகளில் குளறுபடி இருந்தாலும் சஹாபாக்கள் விஷயத்தில் அதுல மாற்றம் இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் ஜக்காத்து கொடுக்கணும் என்கிற விஷயத்தில் என்ன செய்றாங்க? சஹாபாக்கள் அதிகப்படியான தோழர்கள் அதற்கு ஆதரவான கருத்தை சொல்லி இருக்கிறாங்க என்று அந்த சஹாபாக்களுடைய விஷயத்தை செஞ்சாங்க, மேற்கோள் காமிச்சாங்க மாற்று கருத்துடையவர்கள். அதற்கு இவங்க பதில் சொல்றாங்க. எப்படி? இதற்கு மறுப்பு கூற முடியாத, இவங்களுடைய கருத்துக்கு மறுப்பு கூற முடியாதவர்கள் நபி வழியில் ஆதாரம் இல்லாவிட்டாலும் சில நபித்தோழர்களின் கூற்றும் செயல் விளக்கமும் ஜக்காத் கொடுக்கப்பட்ட பொருளுக்கு மீண்டும் மீண்டும் வருடா வருடம் கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை தருகின்றன என்று அவர்கள் வாதம் செய்கிறார்கள். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடி செய்திகளில் ஜக்காத்து ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்க வேண்டும் என்ற ஆதாரம் இல்லாவிட்டாலும் எந்த சமூகத்திற்கு ரசூலா சொன்னாங்களோ, இது பொது ஹதீஸ்களுடைய அடிப்படைங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சட்டத்தை சொல்லிட்டாங்கன்னு வைங்க, அந்த சட்டத்திற்கு நேரடியாக நடைமுறைப்படுத்தின விஷயத்தை நாம் பார்க்கலன்னு சொன்னா அடுத்து எங்க வரணும்? சஹாபாக்களுக்கு வரணும். இது அவர்களும் ஒத்துக்கொண்ட உண்மை. என்ன வரணும்? சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை சஹாபாக்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, எப்படி அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள் என்று பார்ப்பதும் ஹதீஸ்களை. ஏன் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லும் பொழுது நேரடியாக கேட்டவங்க சஹாபாக்கள், அதில் அதிகப்படியான சஹாபாக்கள் எப்படி சொன்னாங்களோ அது எடுப்பது ஒரு விலை. இந்த அடிப்படையில் அவங்க சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திகளில் நேரடியாக உங்க அடிப்படையில் இல்லாவிட்டாலும் என்ன இருக்குது? சஹாபாக்கள் அதை இப்படித்தான் நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க என்று சொல்லும் பொழுதுதான் அதை மறுக்கிறாங்க இவங்க. எப்படி? சஹாபாக்களுடைய கூற்றுகளை ஆதாரமா சொல்றாங்க. முஸ்லிம்கள் வஹியை மட்டுமே ஆதாரமாக கொள்ள வேண்டும் என்பதையும், வஹி இல்லாமல் நபிகள் நாயகம் அவர்கள் சொந்த அபிப்பிராயமாக கூறியதை கூட என்ன செய்யக்கூடாது, மார்க்கமாக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று விளங்காத காரணத்தினால் நபித்தோழர்களின் கூற்றை ஏற்க வேண்டும் என்று இஸ்லாத்தின் மூல ஆதாரத்தை மாற்றாங்க. இப்படி சொன்னவன் என்ன செய்யறது? மக்கள் அப்படியே உள்ள குளிர்ந்து போறது. மூல ஆதாரத்தையே மாற்ற போறாங்க. அட சொன்ன செய்தியை ஆய்வு செய்யணுமா இல்லையா? அவங்க மூல ஆதாரத்தை மாற்ற சொல்லல, ரசூலுல்லாஹ்வுடைய நேரடி செய்தி இருக்குது, அதை எப்படி நடைமுறைப்படுத்தினாங்கன்னு தெரியல. அப்ப என்ன செய்யணும்? சஹாபாக்கள் எப்படி விளங்குனாங்கன்னு பார்ப்பதும் இஸ்லாமிய அடிப்படை. அந்த அடிப்படையில் சொல்றாங்க. இதை என்ன சொல்றாங்க? அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இவங்க நிலைப்பாட்டுக்கு நேர் மாற்றமா இருக்குங்க. இவங்க எந்த நிலைப்பாட்டை சமூகத்தில் சொல்றாங்களோ ஜக்காத் விஷயத்தில், அதுக்கு எங்க தான் மறுப்பு இருக்குது? சஹாபாக்கள்கிட்ட ஏராளமான மறுப்பு இருக்குது. அதுக்கு தான் என்ன செய்யறாங்க? சஹாபாக்களை முதல்ல கை வைக்கிறாங்க. சஹாபாக்களை பற்றி வரம்பு மீறிய வார்த்தைகளை பயன்படுத்தி கொச்சைப்படுத்தி பேசி எல்லாம் சஹாபாக்களுடைய அந்த கண்ணியத்தை குலைச்சிட்டோம்னு சொன்னா என்ன செஞ்சிடும்? நம்முடைய கருத்து மேலோங்கிரும். இதான் உள்மனதில் உள்ளது. அல்லாஹ் அறிஞ்சவன். வெளிப்படையாக செயல்பாட பார்க்க தெரியுது. ஒரு பக்கம் நிக்கட்டும், இந்த கூற்றில் அவங்க உண்மையாளர்களா? அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை மட்டும்தான் பார்க்கணும், அதற்கு சஹாபாக்களுடைய விளக்கத்தை கூட பார்க்க கூடாது என்ற அந்த விஷயத்திலேயாவது இவர்கள் உண்மையாளர்களான்னு சொன்னா அங்கேயும் இல்லை. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இடத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் தங்களை மாற்றக்கூடியவர்கள்னு. ஜக்காத்துடைய விஷயத்தில் சஹாபாக்களுடைய கூற்றை மறுக்கிற அந்த கூட்டம் அதே இலங்கையில பதில் சொல்றார். என்ன சொல்றாரு? ஒரு சகோதரர் கேள்வி கேட்கிறார். அந்த தாடியுடைய விஷயத்தில் மீசையை கத்திரியுங்கள், தாடியை விட்டு விடுங்கள் என்று தானே ரசூலா சொன்னாங்க. மீசையை கத்திரிச்சிருங்க, தாடியை விட்டுருங்க என்று தானே ரசூலா சொன்னாங்க. நீங்க அதற்கு மாற்றமாக தாடியை கத்திரிக்கிறீங்களே, அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுக்கு அது மாற்றமாயிடுச்சே கேள்வி கேட்கிறார். அங்க என்ன பதில் சொல்றாரு?
அப்படியா? ரசூலுல்லாஹ் சொன்னது உண்மைதான். அது எப்படி சஹாபாக்கள் வழங்கினாங்க? இப்னு உமர் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி அந்த ஒரு பிடி பிடித்து கொண்டு மீதி உள்ளவத்தை கத்தரித்திருக்கிறாங்க. ஆதாரம் பார்த்துக்கிறங்க. சஹாபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடியை விட்டுருங்கன்னு சொன்னது உண்மைதான். ஆனால் இப்னு உமர் என்ன செஞ்சாரு? அந்த ஒரு பிடியை பிடித்து கொண்டு மீதி உள்ள ஒற்றை என்ன செஞ்சாங்க? அவர்கள் கத்தரித்து கொண்டார்கள். இப்னு உமர் யார் தெரியுமா? விளக்கம் பாருங்க. இப்னு உமர் யார் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாதையில சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு இடத்தில் அமர்ந்து சிறுநீர் கழிப்பாரேயானால் அதே மாதிரி பிற்காலத்தில் அவர் பயணப்படுகிற பொழுது தனக்கு சிறுநீரே வராவிட்டாலும் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்றதுக்காக என்ன செய்வாங்க? அந்த இடத்துல போய் உட்கார்ந்து சிறுநீர் கழிப்பார்கள். ரசூலுல்லாஹ் எப்படி எல்லாம் நடந்து கொண்டார்களோ அப்படியெல்லாம் அணு அணுவாக பின்பற்றியவர் யாரு? இப்னு உமர் அவர்கள். ரசூலுல்லாஹ் சுன்னத்தாக்காம இருந்த விஷயத்துல கூட என்ன செஞ்சாங்க? அணு அணுவா இப்னு உமர் பின்பற்றினாங்க என்று இப்னு உமர் அப்படியே தூக்குறது. இப்படி செஞ்ச இப்னு உமர் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்காம செஞ்சிருப்பாரா? அல்லாஹு அக்பர். எப்படி எல்லாம் வளைக்கிறாங்கன்னு பாருங்க மார்க்கத்தை. இப்னு உமர் சொன்னதாக அவருடைய கூற்று இருக்கிறது, ரசூலுல்லாஹ் சொன்னதாகவும் இல்லை, ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்கன்னு இல்லை, அவர் வெட்டி இருக்கிறார், அவ்வளவுதான். அப்ப இந்த ஹதீஸ் எங்க பயன்படுது? ரசூலுல்லாஹ்ட்ட கேட்காம அவர் செஞ்சிருப்பார் அந்த காரியத்தை. ரசூலுல்லாஹ் சொன்னதே அந்த சஹாபாக்கள் நேரடியாக கேட்டாங்க. இங்க இப்னு உமரை அணு அணுவா தூக்குறீங்களே எப்படி? அவர் ரசூல் ஸல்லல்லாஹு சிறுநீர் கழிச்ச இடத்துல போய் சிறுநீர் கழிச்சவர், அவர் நடந்த மாதிரி நடந்தவர் என்றெல்லாம் சொல்லக்கூடியவர்கள். அதே இப்னு உமர் சொல்ற செய்தான தாரகுத்தில இருக்குது. ஜக்காத்துடைய விஷயத்துல அதே இப்னு உமர் அறிவிக்கிறாரு, ஒவ்வொரு வருடம் பூர்த்தி ஆகிற வரையில ஜக்காத் இல்ல, ஒவ்வொரு வருடம் ஜக்காத்து கொடுக்கணும், கொடுத்தாரு என்பதற்கான ஆதாரம் இப்னு உமரை சம்பந்தப்படுத்தி தாரகுத்தில செய்திருக்குதே. அப்ப அங்கேயும் இப்னு உமர் போயிட்டாரு. தாடி விஷயத்துல இப்னு உமர் வேணும், இது வேண்டியதில்லை. அப்ப என்ன விளங்குது இதுல இருந்து? இவர் எதை நினைக்கிறாரோ அதற்கு சஹாபாக்கள் தேவை. இவருடைய கருத்தை மக்கள்கிட்ட வைக்கிறதா இருந்தால் அதை வலிச்சு நெளிச்சு குலைச்சி அதை மக்கள்கிட்ட சமர்ப்பிக்கும் போது அங்க சஹாபி வேணும். இவருடைய கூற்றுக்கு ஆதரவாக சஹாபாக்கள் சொன்னா வெறுமனே பச்சையா சொல்றதா இருந்தா, இவருக்கு ஜே போடுறதா இருந்தா சஹாபா வேணும், இவருக்கு மாற்றுக்கிறது சொன்னா சஹாபா தேவையில்லை. அல்லாஹு அக்பர். சஹாபாக்கள் எங்க ஒண்ணுதான் பாருங்க. இவருடைய கருத்துக்கு ஆதரவாக சஹாபாக்கள் சொன்னா அங்க சஹாபி தேவை, இவருடைய கருத்துக்கு மாற்றமா சொன்னா என்ன இல்ல, அங்க சஹாபி தேவையில்லை. அது மட்டுமல்லங்க, சமீப காலங்களா சஹாபாக்களை கடுமையாக கொச்சைப்படுத்தப்படுகிறது. மக்களுக்கு தெரியல, பாமரர்களுக்கு தெரியல. அந்த பேச்சு சிகர் இருக்கா இல்லையா, அதுல மயங்கி போய் கிடக்கிறோம். அந்த பேச்சாற்றை சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்டு மயங்கி கிடக்கிற கூட்டம் தெளிவு பெறணுங்க. யார் சொன்னாலும் ஃபபஷ்ஷிர் இபாதி அல்லதீன யஸ்தமீனுல் கௌல வ யத்தபீனுல் அஹ்ஸன, சொல்லப்படுகிற செய்திகள்ல அழகானவற்றை பின்பற்றுவார்களே அவர்களுக்கு நபியை நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். யாரு சொன்னாலும் சரி, ஜாக் ஜமாத்துடைய அமீர் கமாலுதீன் மாதிரி சொன்னாலும் சரி, யாரு சொன்னாலும் சொல்லுகிற செய்தி எப்படிப்பட்ட செய்தி? குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் ஒத்திருக்கிறதா இருந்தா பின்பற்றுங்க. அது யாரு சொன்னாலும் சரி, அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாத யாரு சொல்லி இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களுக்கு ஒத்திருந்தா பின்பற்றணும். அது அல்லாம யாரு சொன்னாலும் தூக்கி எறிய வேண்டியது. அதை சொல்லித்தானே மதுக போட்டு வெளியே வந்த நாம, இதை சொல்லித்தானே மதுக போட்டு வெளியே வந்தோம். நீங்க சொல்றதை கேட்டு உங்க பின்னாடி வரதா இருந்தால் உங்களை விட உயர்ந்தவர்கள் யாரு? இமாம் ஷாஃபி, இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் ஹம்பல், இமாம் மாலிக் எல்லாம் உங்களை விட உயர்ந்தவர்கள். அவங்க எங்கேயும் போய் பேசல, அடுத்தவர்களை தாக்குவதற்காக வேண்டி தரம் தாழ்த்துவதற்காக வேண்டி எங்கேயும் போய் பேசல, அவர்களை பின்பற்றிட்டு போயிடாம. அப்படியானால் உடைய நிலைப்பாட்டுக்கு ஆதரவாக வந்தால் சஹாபாக்கள் வேணும், எதிராக வந்தால் சஹாபாக்கள் தேவையில்லையா? அது மட்டுமல்லங்க, போன வருடம் அந்த ரமலானுடைய காலங்களில் 72 கூட்டத்தினர் யார் என்று நீண்ட தொடர பேசினாங்க. சுப்ஹானல்லாஹ். அதிலே சொல்வதாக இருந்தால் சஹாபாக்களை இந்த அளவுக்கு தான் இல்லை, கொச்சைப்படுத்துவதும் தவறான வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்துவதும் மட்டம் தட்டி பேசுவதுமாக அதிகப்படியான செய்திகள் 1-2 மட்டும் சொல்றேன் நான். அதுல அந்த 72 கூட்டம் அந்த சீடி இருக்குது, பாதுகாப்பட்டிருக்கு. அதுல 12வது சீடி வாங்கி பாருங்க. அந்த 12வது சீடியில நம்ம சகோதரர் அன்சார் சொன்னாங்களா இல்லையா, சிப்பின் யுத்தத்தை பத்தி, அலிக்கும் முஆவியாக்கும் நடந்த அந்த யுத்தத்தை பற்றி, அதை பற்றி ஒரு செய்தியை சொல்லும்போது சொல்றாரு, அலிக்கும் முஆவியாக்கும் சண்டை நடந்துச்சு. அந்த நடந்த அந்த சண்டையில சமாதானம் ஏற்பட்டுச்சு. அந்த சமாதானத்தில் 2 நபர்களை நடுவர்களாக நியமிக்கப்பட்டாங்க. ஒன்று யாரு? அலியுடைய தரப்புல அபூ மூசா அல் அஸ்ஸரி என்று சொல்லப்படுகிற ஒரு நபி தோழரும்,
முஆவியாவோட தரப்புல அம்ர் இப்னு ஆஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு நபித்தோழரையும் சமாதானம் நியமிச்சாங்க நடுவரா. இப்படி நியமிச்ச அந்த 2 பேர்களும் என்ன செய்யறாங்களாமா, கூடி பேசுறாங்க. கூடி பேசி சொல்றாங்க, இந்த 2 பேரும் சண்டை போடுறாங்க, நாம் ஒரு முடிவுக்கு போவோம். யாரு? அம்ர் இப்னு ஆஸ் சொல்றாங்க, அபு மூசா அஸ்ஸரியை பார்த்து சொல்றாங்க, ஒரு சின்ன ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போயிடலாம். என்ன ஜட்ஜ்மெண்ட்? நீங்களும் உங்கள் தரப்புல இருக்கிற அலிய என்ன செஞ்சிருங்க, ஜனாதிபதி பதவி நீக்கிறேன்னு சொல்லிருங்க. ஜனாதிபதி பதவியில இருந்து அலியை நீக்கிறீங்கன்னு சொல்லிருங்க. நீங்க சொல்லிருங்க, என் தரப்புல இருக்கிற முஆவியாவை நீக்கும்படி நான் சொல்லிடுறேன். அப்ப 2 பேரையும் தூக்கிட்டால் 2 பேருக்கும் பொதுவா இருக்கிற 3வது நபரை தேர்ந்து செய்யறோம், இந்த பிரச்சனை ஓஞ்சிரும். 3வது நபரை தேர்ந்தெடுத்தா இந்த பிரச்சனை ஓஞ்சிரும் என்று ஒரு ஐடியா யார் சொல்றா? அந்த அம்ர் இப்னு ஆஸ் சொல்றாங்களாமா. சொல்லிட்டு சபைக்கு வந்தாச்சு. இந்த சொல்ற இடத்துலயே 2 இடத்துல இந்த வார்த்தை பயன்படுத்துவது யாரை பத்தி? அபு மூசா அஸ்ஸரி பயன்படுத்துற வார்த்தை என்ன? இவரு கிரிமினல் என்ற வார்த்தை. இல்ல அம்ர் இப்னு ஆஸ், அபு இப்னு ஆஸை பத்தி பயன்படுத்துற வார்த்தை என்ன? இவரு கிரிமினல் இவரு என்று இந்த வார்த்தை பிரயோகத்தை யாரை பார்த்து? ஒரு சஹாபியை பார்த்துங்க. இவர் சொல்லும்போது சொல்றாரு, அவர் யார் தெரியுமா? பொய்ய கூட உண்மை மாதிரி பேசுற ஆளு. சஹாபியை பார்த்து பொய்ய கூட உண்மை மாதிரி பேசுற ஆளு, அவர் ஒரு கிரிமினல். அவரு என்ன செஞ்சாரு? அந்த சபை கூட்டப்பட்டுச்சு. அந்த சபையில என்ன செய்யப்பட்டுச்சு? அபு மூசா அஸ்ஸரி எந்திரிச்சாங்க, என் தரப்புல இருக்கிற அலி என்ன செஞ்சிட்டேன், நான் ஜனாதிபதி பதவியில இருந்து நீக்கிட்டேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்லணும்? அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் எந்திரிச்சு என் தரப்புல இருக்கிற முஆவியாவை நீக்கிட்டேன்னு சொல்லணும். ஆனா அந்த கிரிமினல் அம்ர் இப்னு ஆஸ் என்ன செஞ்சாருன்னா, தன் தரப்புல இருக்கிற அந்த முஆவியாவை நீக்கல. இப்படி சொல்லிட்டு கிட்டத்தட்ட 6-7 இடங்கள்ல அம்ர் இப்னு ஆஸை பத்தி கிரிமினல் என்ற வார்த்தை பயன்படுத்துறார். முதல்ல இந்த சம்பவம் சஹீஹா லைஃபா என்ற சர்ச்சை இருக்குதுங்க. இந்த சம்பவம் இது ஆதாரபூர்வமான செய்தியா ஆதாரமற்ற செய்தி என்பதில் ஒரு சர்ச்சை ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சம்பவம் நடந்ததை வச்சுக்கோமே, இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக இருக்கட்டும். ஒரு சஹாபியை பார்த்து கிரிமினல் என்ற வார்த்தை முதல்ல பயன்படுத்தலாமாங்க? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அளவு கண்ணியப்படுத்துறாங்களே அந்த சஹாபாக்களை ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்று அவர்களை பற்றி நற்சான்று வழங்குறான். இன்னல்லாஹ அஸ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah, மூமின்களுடைய உயிரையும் உடமையும் அல்லாஹ் விலைக்கு வாங்கி கொண்டான். பிஅன்ன லஹுமுல் ஜன்னah, சுவனத்தை தருவதாக வாக்களிச்சு. அதுல உண்மையாளர்கள் நடந்தவங்க தான் சஹாபாக்கள். உயிரையும் உடமையையும் இந்த உலகத்தில் இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி பாடுபட்டு தியாகம் செய்த மக்கள் தான் சஹாபாக்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், ஆயிஷா நாயுடைய அந்த அவதூறு சம்பவத்தில் பத்ர் சஹாபா இடம்பெற்றிருந்தாங்க, அவர்களை கூட அல்லாஹ் மன்னிச்சாங்க. பத்ரில் கலந்து கொண்டதுனால ரசூலுல்லாஹ் மன்னிச்சாங்க. இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிற அந்த சஹாபாக்களை அல்லாஹ் துஆ செய்ய சொல்றான் மூமின்களை பார்த்து. மூமின்களே நீங்க துஆ செய்யுங்க, உங்களுக்கு முன்னர் சென்ற அந்த மக்களை பற்றி உங்களுடைய இல்லங்களில் உள்ளங்களில் தப்பான எண்ணம் வந்துடக்கூடாது. உங்களுடைய உள்ளங்களில் அந்த மக்களை பற்றி தவறான சிந்தனை வந்துவிடக்கூடாது என்று மூமின்களை துஆ செய்யுங்க. இந்த அளவுக்கு உயர்வாக சொல்லப்பட்ட அந்த சஹாபாக்களை பற்றி கொச்சையான வார்த்தைகள். அது மட்டுமல்ல, ஒரு கேள்வி, ஒரு இதே மாதிரி ஒரு பயன்ல சொல்றாரு, சஹாபாக்களை பொறுத்தவரை இல்லைங்க, அவங்க ஒன்றும் மலக்குமார், நம்ம மலக்குமார் சொல்றோமா? சஹாபாக்களை பொறுத்த மட்டும் அவர்களும் மலக்குமார்கள் இல்லை, அவர்களும் தவறுக்கு உட்பட்டவங்க தான். நாம அதான சொல்றோம், குல்லுபனி ஆதம ஹத்தாவுன், ஆதமுடைய மக்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான் ரசூலா சொன்னாங்க. ரசூல்மார்கள் அப்பாற்பட்டவங்க இல்லையே, அல்லாஹ்வுடைய ரசூல்மார்கள் கூட தவறுக்கு அப்பாற்பட்டவர்களா? கண்டிப்பா இல்லை, அவர்களும் தவறுக்கு உட்பட்டவர்கள் தான். அல்லாஹ் ஒருத்தன் தான் தவறுக்கு அப்பாற்பட்டவன். அந்த தவறுகளை எப்படி பார்க்கணும் அங்க சொல்லப்பட என்ன தெரியுமா? சஹாபாக்களை பொறுத்தவற்றில அவங்க ஒரு போருக்கு போய் ஒருத்தர் கனிமத்து பொருளை திருடலையா? ஒரு போருக்கு போய் ஒரு கனிமத்து பொருளை சஹாபி திருடலையா? எப்படிப்பட்ட சஹாபாக்கள்? நம்ம 100 பேர் சொல்றாருங்க, நாம் 100 பேர் போறோம்னு வைங்க, நம்மள 75 பேர் திருடுவோம், அவள ஒரே ஆள் திருடி இருக்கிறார். போட்டு மட்டம் தெரிஞ்சு பாருங்க. அவர்ல 100 பேர் போனா நம்மள 75 பேர் திருடுவோமாமா, அவர்கள ஒரு ஆள் திருடி இருக்கிற, அவ்வளவுதான். நம்ம ஈமான் 25%னா அவங்க ஈமான் 75%. அப்போ இதெல்லாம் எப்படி தெரியாது? அந்த சீடியை பார்க்கும் பொழுது இதெல்லாம் பெருசா சிந்திச்சு பாருங்க. சஹாபாக்களை குழி தோண்டி புதைக்கிற வேலை, அவர்களை இமேஜ் வச்சு ஒன்று தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்க ஒரு சாதாரண விலங்குகளை சொல்றேங்க,
ஒரு மனிதனை பற்றி உள்ளத்துல நல்ல இருந்துச்சுன்னு வைங்க, கண்டிப்பா வார்த்தைகள் தப்பா வராது. உங்க வாப்பாவை பத்தி தப்பா நீங்க பேசுவீங்களா? உங்க வாப்பாவை போய் நீ பயன்படுத்துவீங்களா? உங்க வாப்பா இருக்கிறாருங்க, அவர் தண்ணி அடிக்கிறாரு, மோசமா நடக்கிறாருன்னு வைங்க, நல்லா காப்பாத்தட்டும் இரு வைங்க. என்றைக்காவது அவரை பார்த்து நீங்க கிரிமினல் சொல்லுவீங்களா? உங்களுடைய தந்தையை பார்த்து ஏன்? என்ன தவறு செஞ்சாலும் அவரை பற்றி நல்ல அபிப்பிராயம் உள்ளத்துல இருக்குது, அதனால அந்த வார்த்தை வராது.